Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் அட்சய தேதி முன்னிட்டு ஒரு தொங்கல் போட்டுக்கலாம். இந்த ஊக்கு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இதில் தொங்க விடுறதுக்கு ஒரு பால் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து கைக்கு ஒரு ரிங்கு போட்டுக்கலாம். ஈஸி தான், லீவில் இருக்கிற குழந்தைங்க கூட போடலாம். இது குட்டீஸ்க்காகவே இந்த வீடியோ. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே பிளாக் கலர் பிங்க் கலரில் போட்டிருக்கேன். இது சகானா பேத்தி கேட்டாங்க பிளாக் கலரில் போடுங்க பாட்டின்னு. இது பக்கத்து வீட்டில் நீலா பாப்பா இருக்கா, அவள் பிங்க் கலரில் போடுங்க பாட்டி அப்படின்னு சொன்னான். அந்த குட்டி பொண்ணுக்காக இது கொஞ்சம் இதை விட சைஸ் சின்னதாக வெயிட் கம்மியாக, அவள் சின்ன பொண்ணு, அதனால் அவளுக்கு பிங்க் கலரில் போட்டிருக்கேன். வாங்க நம்ம ஒயிட் கலரில் போடலாம். இந்த மாதிரி 2 ஊக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி, குயிக்காக போட்டு முடிச்சிடலாம். 50ஆம் நம்பர் ஒயர் இல்லை 40ஆம் நம்பர் ஒயர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ தான் ஜிமிக்கி கோலம் போட்டு முடிச்சுட்டு வந்தேன். அப்படியே இந்த காதுக்கு எதனால ஒரு தொங்கல் போட்டு வீடியோ போடலாம் அட்சய தேதிக்குன்னு சொல்லிவிட்டு இந்த குட்டீஸுங்களுக்கு பேத்திங்களுக்கு போட்டு எடுத்து வச்சு வீடியோ போட்டுட்ருக்கேன். 40ஆம் நம்பர் ஒயர் 50 இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 2 அடி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். 1 அடி ஸ்கேலில் 2 அளவு 2 அளவு எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஒயரை 2ஆக மடிச்சுட்டு மேலே இருக்க ஒயரில் 5 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். நான் இதை கிட்ட வச்சு தான் கோக்கணும். நீங்கள் கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். இது மணி கிறிஸ்டல் மணி எடுத்திருக்கேன். கிறிஸ்டல் மணி நம்மக்கிட்ட எல்லோரும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அஷ்டலிங்கம் போட, தேசிய கொடி போட கலர் கலராக வாங்கியிருக்காங்க. நானும் இங்கே வரும்போது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எல்லோ கலர், ஒயிட் கலர், க்ரீன் கலர், பிளாக் கலர், கொஞ்சம் கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ஒயிட் கலரில் இப்போ போட ஆரம்பிக்கலாம். மேலே இருக்க ஒயரில் 5 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். ஃபோர் எம்எம் எல்லா கலரும் வச்சுருப்பீங்க, அதில் ஒயிட் கலரில் போடுங்க, நல்லாயிருக்கும். இந்த 5ஆவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அஞ்சு மணி பூ தான் போட போகிறோம். இந்த 5 மணி சுற்றியும் 5 மணி பூ போடணும். ஃபஸ்ட்டு பூவுக்கு 4 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். 4ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்கும், 3 மணி கோக்கணும். எல்லாமே 5 மணி பூ தான். கடைசி பூ போடும்போது இந்த சைடு மணியை சேர்க்கணும். அப்போ 3 மணி இருக்கும், 2 மணி கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும், 2 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும்.
ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்கும். இப்போவும் இந்த லைன் ஃபுல்லாக 5 மணி பூ தான் போடணும். 2 மணியில் ஒயர் இருக்கும். 3 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற 2 மணியில் விட்டு எடுக்கணும். இந்த லைன் ஃபுல்லும் 2 மணியில் தான் ஒயரை விட்டு எடுக்கணும். இப்போ 3 மணி இருக்கும். 2 மணி கோக்கணும். இப்போ அதே போல் தான் ரைட் சைடு ஒயரை 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இதே போல் போட்டுகிட்டே வாங்க. கடைசியாக போடும்போது இந்த மணி சேர்க்கணும். போட்டுட்டு வாங்க, நாங்கள் வந்து சொல்கிறேன். போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். கடைசி பூ போட்டு போடுறோம். கீழே 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 4 மணியில் ஒயரை விட்டு 4 மணி இருக்கும். 1 மணி கோக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டி குட்டி சல்லங்கை இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு 2 சல்லங்கையை இதுக்குள்ளார போட்டுருவோம். 2 3 உங்களுக்கு நீங்கள் போடுற மணிக்கேற்ற சைஸ்க்கு. இல்லை 1 பிடிச்சாலும் 1 போட்டுக்கோங்க. 2 வேணுனாலும் 2 போட்டுக்கோங்க. கொஞ்சம் அவங்க குழந்தைங்களுக்கு ஓடும் போது சத்தம் கேட்கும். அதுக்காக நான் அந்த கம்மல் போடும்போதெல்லாம் அந்த மாதிரி ஐடியா இல்லை. இப்போ தான் திடீர்னு இந்த மாதிரி ஐடியா வந்தது. இப்படி போட்டுட்டு 1 போட்டோம்னா நல்லா ஃப்ரீயாக ஆடும். நீங்கள் பெரிய சைஸ் மணி எடுத்திங்கன்னா 2 போட்டுக்கலாம். இந்த 4 மணிலையும் விட்டு எடுத்து 1 மணி கோத்துருங்க. அப்புறம் அந்த 5 மணிலையும் ஒயரை விட்டு எடுத்து இந்த ஊக்கு வச்சு ஜாயின் பண்ணணும். நீங்கள் இந்த 1 மணி கோத்து இந்த பூ போட்டுருங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. நான் உள்ள 1 மணி தான் போட்டிருக்கேன். ஒரே ஒரு சலங்கை தான் போட்டிருக்கேன். அதுவே கொஞ்சம் சவுண்டு வருது. 1 எடுத்துட்டேன். 2 இருக்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால் ஒரே ஒரு சலங்கையாக உள்ளே போட்டிருக்கேன். இப்போ 1 மணி கோத்துட்டு நாட் போட்டுட்டு இந்த 5 மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊக்கு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். சத்தம் கேட்குது. அதுவும் காதுக்கு பக்கத்துலேயே குழந்தைங்க ஓடும்போது அவங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும் இல்லைங்களா, அது அவங்களுக்கு ரொம்ப இதமாக இருக்கும், நல்லாயிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேணுன்றவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வேணான்றவங்க நீங்கள் சாதாரணமாக போட்டுக்கோங்க. இந்த 5 மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்துடுங்க. இந்த 5 மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்தாச்சு. இந்த 3 மணிக்கு நடுவில் இந்த 2 ஒயர் இருக்கணும். நல்லா புரியுதான்னு பாருங்கள். இந்த 3 மணிக்கு நடுவில் 2 ஒயரும் இருக்கணும். அப்போ தான் அந்த தொங்கல் அழகாக ஆடும். இப்போ இந்த ஊக்க வச்சுட்டு நாட் போட்டுக்கலாம். வேணுன்றவங்க ரிங்கு இருக்கும். இங்கே என்கிட்ட இல்லை. அந்த ரிங்கை வச்சுட்டு நான் தேடி எடுத்து காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். அந்த ரிங்கை வச்சுட்டு அந்த ரிங்குலேயும் சேர்த்து நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தொங்கும். நாட் போட்டுட்டு இப்போ பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க.
சத்தம் கேட்குதுங்களா? இதில் சத்தம் கேட்கல, இதில் பாருங்கள் கேட்குது. பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருந்த மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து எக்ஸ்ட்ரா இந்த ஒயரை கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு பின்னாடி வந்து இந்த ஊக்கு மாதிரி வருமே கம்மலில், அந்த ஊக்கு போட்டு டைட் பண்ணிட்டிங்கன்னா கூட கீழே விழாமல் இருக்கும். நான் பேத்திக்கிட்ட சொன்னேன், இதை போட்டுட்டு கொஞ்சம் இப்படி வளைச்சி அழுத்தி விட்டுக்கடா காதில், நீ ஓடும்போது விழாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் பேத்தி என்ன பண்ணால் வேறு ஒரு கம்மல் பட்டன் எடுத்துகிட்டு வந்து அந்த பட்டனை இதில் இப்படி தள்ளி விட்டுட்டா. அப்போது காதுலேருந்து அது கழண்டி வராமல் அப்படியே ஸ்கூல்லேருந்து வந்துட்டு கழட்டி கொடுப்பா. அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கம்மலில் இருக்கிற இந்த ஊக்கு தான் வந்து பேத்தி வந்து இதில் போட்டுட்டு போனாங்க. போட்டுட்டு போயிட்டு வந்து தொலையாமல் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. இதை போட்டிருக்காங்க பாருங்கள். அவங்க இது இந்த கம்மலில் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 3 கலரில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.